மைத்ரேயி ஆல்வினிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தாள். ஆல்வின், ப்ளீஸ், ஹி வில் கோஆப்ரேட். அவனை எதுவும் பண்ணிடாதீங்க என்றாள். லுக் ஹியர் மைத்ரேயி, இப்போ அவன் மயக்கமாக இருந்தாலும் அவனுக்கு செடேஷன் கொடுத்து தான் டார்க் செல்லாரில் போட போகிறேன். நாளைக்கு காலையில் திரும்ப அவன்கிட்ட பேசி பார்ப்பேன். நீ சொன்ன மாதிரி அவன் கோஆப்ரேட் பண்ணலைன்னா இப்போ டார்க் செல்லாரில் இருக்கிற உன்னோட பொண்ணு நிரந்தரமாக இல்லாமல் போயிடுவா என்றான் ஆல்வின். இதை கேட்ட மைத்ரேயி அழுது கொண்டே நின்றிருந்தாள். அவளுக்கு அருகில் ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்தாள் காயத்ரி. சிறிது நேரத்தில் இருவரும் அவர்களது அறைக்கு வந்தார்கள். மேம், உங்கள் பொண்ணு நார்வேல அவளோட அப்பா கூட இருக்கிறான்னு சொன்னீங்க. இங்கே இவன் இப்படி பேசிட்டு போகிறான் என்ற காயத்ரிக்கு ஆல்வின் மேல் கோபமாக வந்தது. மைத்ரேயி அழுது கொண்டே கூறினாள், என்னோட பொண்ணு வேதாவை இங்கே தான் மறைவாக அடைச்சி வச்சிருக்காங்க. நான் இந்தியா வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் அவளோட அப்பாவை கொன்னுட்டாங்க. அவர் தான் இந்த ஆய்வுக்கூடத்தோட முதன்மை விஞ்ஞானி. இவங்க செய்கிற சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை அவர் எதிர்த்ததுனால அவரை சுட்டு கொன்னுட்டாங்க. அவரோட உடலை கூட என்னை பார்க்க விடலை. நான் என்னோட பொண்ணை பார்த்து 3 மாதம் ஆகுது. அவளுக்கு காதும் கேட்காது, பேச்சும் வராது என்றாள். காயத்ரிக்கு உடல் நடுங்கத் தொடங்கியது. மேம், உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன என்று கேட்டாள். அவரோட பேர் சார்லஸ். நான் நார்வேல எம்டி படிக்கும்போது எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. பார்க்க தான் வெள்ளைக்காரர் மாதிரி இருப்பார். ஆனால் தமிழ் அவ்வளவு அழகாக பேசுவார். அவருக்கு தமிழ் எழுத படிக்க ரொம்ப நல்லா தெரியும். பழைய தமிழ் பாட்டுன்னா மணிக்கணக்கில் உட்கார்ந்து ரசித்து கேட்டுக்கிட்டு இருப்பார். அவரும் வேதாவும் மோர்ஸ் கோட் மூலமாக தமிழ் பாட்டு எழுத்துக்களை வேகமாக தட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியப்படுத்தி விளையாடுவாங்க. மைத்ரேயி கண்களை துடைத்து கொண்டு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தாள். பிறகு, இந்த பரத் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்? அவன்கிட்ட எவ்வளவோ சொல்லித்தான் அழைச்சிக்கிட்டு வந்தேன். ஃப்ளைட் ஏறினதுல இருந்தே அவனோட நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் காப்பாற்றத்தான் நான் ஆரம்பத்தில் இருந்தே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்தாள். காயத்ரி மைத்ரேயினுடைய தோளை ஆதரவாக பிடித்து கொண்டாள். அதே நேரம் பரத்தை ஒரு கண்ணாடி செல்லில் அடைத்தார்கள். பரத்தின் உடல் அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்த மயக்க மருந்தை எதிர்த்து போராடி கொண்டிருந்தது. சரியாக அவனுக்கு நேரே இருந்த செல்லில் வெள்ளை நிற ஆடையுடன் அமர்ந்து கொண்டிருந்தால் 13 வயது சிறுமியான வேதா என்று அழைக்கப்படும் வேதவல்லி. பரத்தை பார்க்க பாவமாக இருந்தது அவளுக்கு. நடு இரவில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த வேதா மோர்ஸ் கோடின் அதிர்வுகளை உணர்ந்தாள். மெதுவாக நிமிர்ந்து பார்த்தாள். அவளுக்கு எதிரில் இருந்த செல்லில் குப்புறப்படுத்தபடி தலையை மட்டும் லேசாக தூக்கி புன்னகைத்தான் பரத். வேதவல்லி மெதுவாக தரையை விரல்களால் தட்டி, யார் நீ என்றாள். அதற்கு பதிலாக, நான் தான் உன் கூட நேற்று இரவு பேசியது. நான் உங்க அப்பாவோட நண்பன் என்று குறியீட்டின் எழுத்துக்களை தரையில் மெதுவாக தட்டினான் பரத். இருவரும் இரவு முழுவதும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். கடைசியாக வேதவல்லி கூறியதாவது, அந்த 4வது மாடிக்கு மேலே விரியும் தன்மையுடைய நிறைய ஏர்லிஃப்டிங் பேக்குகள் உள்ளன. ஏதாவது விபத்து நேர்ந்து ஏரியின் தண்ணீர் உள்ளே வந்து விட்டால் ஒவ்வொருத்தராக அதில் அமர்ந்து தப்பித்து விடலாம். நீச்சலடித்து மேலே கரைக்கு போவதற்கு 6 நிமிடங்களுக்கு மேலாகும். அவ்வளவு நேரம் யாராலும் மூச்சை அடக்க முடியாது என்றாள். மறுநாள் காலை பரத்தை அழைத்து கொண்டு போய் ஆல்வினுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். ஆல்வின் பரத்தை பார்த்து கேட்டான், இங்க பாரு, ஒருவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆன்மாவுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு உண்மையிலேயே கவலை இல்லை. அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. என்னோட கிளையண்ட் சிலர் நாளைக்கு இங்கே வர்றாங்க. அவங்க கூட ஏதாவது ஆன்மா வந்தால் அதை அந்த ரிவர்ஸ் ஆப்டிக்கல் கண்ணாடி ரூமுக்குள்ளே அடைச்சிடுவோம். அதுங்க கிட்ட அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நீ கேட்டு சொல்லு. அது போதும் எனக்கு. நான் உங்க எல்லாரையும் விட்டுடுறேன் என்றான். பரத் ஆல்வினை பார்த்து கிண்டலாக சிரித்தான். பிறகு, நீ எப்படியும் என்னை கொன்னுடுவேன்னு எனக்கு தெரியும். மைத்ரேயி மேடத்தையும் காயத்ரியையும் தயவு செஞ்சு விட்டுடு. எனக்கு அது போதும் என்றான். சரி, அவங்க 2 பேரையும் கண்டிப்பா விட்டுடுறேன். போனஸா மைத்ரேயோட பொண்ணையும் விட்டுடுறேன் என்றான் சிரித்து கொண்டே. மறுநாள் காலை அந்த ரிவர்ஸ் ஆப்டிக்கல் கண்ணாடி அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் மைத்ரேயும் காயத்ரியும். மேம், பரத் சொன்ன மாதிரி அந்த ஆன்மாக்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தானே சம்பந்தப்பட்ட நபர் கூட வரும். அப்புறம் எப்படி அந்த கிளையண்ட்ஸ் பின்னாடியே அந்த ஆன்மாக்கள் வரும்னு எதிர்பார்க்குறாங்க என்றாள் காயத்ரி. மைத்ரேயி பெருமூச்சு விட்டபடி சொன்னாள், அந்த கிளையண்ட்ஸ் எல்லாருமே உலக வல்லரசு நாடுகளோட முக்கிய பிரதிநிதிகள். ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்புறம் அரசியல் ஸ்திரத்தன்மையை உட்கார்ந்த இடத்துல இருந்தே தீர்மானிக்கிறவங்க. இவங்க நினைச்சா பகையே இல்லாத நாடுகளில் கூட போர் ஆரம்பமாகிடும். பஞ்சமே இல்லாத நாடுகளில் கூட பட்டினி சாவுகள் அதிகமாகும். பரத் சொன்ன மாதிரி ஆன்மாக்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண வரும். ஆனால் அந்த ஆன்மாக்களுக்கு சம்பந்தப்பட்ட யாரையாவது பகடக்காயாக கூட்டிக்கிட்டு வருவாங்க இந்த சைத்தானுங்க என்றாள்.
மைத்ரேயி மேலும், காயு, நம்ம பார்த்து வெட்டி பசங்க 2 பேரும் வணக்கம் வச்சாலே நமக்கு தலைகால் புரியாது. ஆனா இவனுங்க உலகத்துல இருக்கிற பெரும்பாலான நாடுகளையே தனக்கு முன்னாடி மண்டி போட வைக்கிறவனுங்க. பணமும் அதிகாரமும் தர்ற போதை தான் உலகத்திலேயே ரொம்ப சுகமான மற்றும் மோசமான போதை என்றாள். சில நிமிடங்கள் அந்த கண்ணாடி அறையை அதற்கு வெளியில் நின்றபடி ஆராய்ந்தாள் மைத்ரேயி. காயு, இதுவும் என்னோட ஹஸ்பண்ட் சார்லஸ் உருவாக்கின புரோட்டோடைப் தான். ஆனால் இப்போ இதுக்கு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. வெரி எக்ஸ்பென்சிவ். கிட்டத்தட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பலை வடிவமைக்கிற செலவு இந்த ரூமை பில்ட் பண்ணுறதுக்கு ஆகியிருக்கும் என்றாள். இது பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமா மேடம்? ஏன்னா அவங்க கேட்டது கிடைச்சிடுச்சுன்னா பரத்தை விட்டுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே என்று கேட்ட காயத்ரிக்கு இருக்கும் அதே கவலை மைத்ரேயிக்கும் இருந்தது. ஒரு ஆன்மா எப்பவுமே தான் சம்பந்தப்பட்ட மனிதனோட ஆறாவை பின்தொடர்ந்து தான் வரும். மேம், ஆறானா மனித உடம்புல இருக்கிற எனர்ஜி சோர்ஸ் தானே. இது ஒவ்வொரு மனித உடம்புக்கும் மாறுபடும்னு படிச்சிருக்கேன். இதை ஹியூமன் ஆறான்னு சொல்லுவாங்க என்றாள். எக்ஸாக்ட்லி. அதாவது ஒரு நபர் அந்த அறைக்குள்ளே போய் 1 நிமிஷம் நின்னா போதும், அவருக்கு பின்னாடியே அவரோட ஆறாவை தொடர்ந்து உள்ளே போகிற அந்த ஆன்மா அங்கே இருக்கிற ரிவர்ஸ் ரேடியோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்குவன்சி அலைகளால் தடுமாறும். அதுக்கப்புறம் அது யார் கூட வந்துச்சோ அவங்களோட ஆறா கூட திரும்ப கனெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த ரிவர்ஸ் ரேடியோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்குவன்சி அலைகள் ஒரு தடுப்பு சுவர் மாதிரியும் செயல்படும். அப்போது ஒன்றும் புரியாமல் அந்த ஆன்மா அந்த அறைக்குள்ளேயே சுற்ற ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு குழந்தை தன்னோட அம்மாவை தொலைச்சிட்டு தேடுற மாதிரி. மை காட் என்றாள் காயத்ரி. அந்த கண்ணாடி அறையின் ஒரு பக்க சுவற்றில் கான்சென்ட்ரேட்டட் சோர்ஸ் எனர்ஜி டிடெக்டரை ஒரு சிறிய ஜன்னல் போல செட் செய்திருந்தார்கள். சாதாரணமாக பார்த்தால் அது யாருமே இல்லாத ஒரு காலியான கண்ணாடி அறை. ஆனால் அந்த சிறிய ஜன்னல் வழியாக பார்த்தால் 5ற்கும் மேற்பட்ட பிரேதாத்மாக்கள் அந்த அறைக்குள் ஒரு வினாடி கூட நிற்காமல் சுற்றி கொண்டிருந்தன. டு யூ வாண்ட் டு ஹியர் தெம் என்ற குரலை கேட்டு திரும்பி பார்த்தார்கள் மைத்ரேயும் காயத்ரியும். அவர்களை நோக்கி ஆல்வின் வந்து கொண்டிருந்தான். அந்த கண்ணாடி அறையின் கான்சென்ட்ரேட்டட் சோர்ஸ் எனர்ஜி டிடெக்டரின் பக்கத்தில் ஒரு ஹெட்ஃபோன் போன்ற வடிவமைப்பு இருந்தது. அதை கையில் எடுத்து மைத்ரேயிடம் கொடுத்தான். மைத்ரேயி அதை வாங்கி காதில் வைத்து பார்த்தாள். அந்த அறைக்குள் அடைப்பட்டிருந்த பிரேதாத்மாக்களின் கர்ண கடூரமான ஓலங்கள் ஒலித்து கொண்டிருந்தன. ஓகே மைத்ரேயி, என்னோட கிளையன்ட்ஸ் வந்துட்டாங்க. பரத்தை ட்ரெஸ்ஸிங் பண்ணி கூட்டிக்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நீங்கள் 2 பேரும் அரை மணி நேரத்தில் அங்கே வந்துடுங்க என்று சிரித்தபடி கூறிவிட்டு சென்றான் ஆல்வின். மைத்ரேயும் காயத்ரியும் சில நிமிடங்கள் நடந்து அங்கிருந்த வேறு ஒரு ஆய்வுக்கூட பகுதிக்கு சென்றார்கள். அப்போது வெவ்வேறு நாட்டை சேர்ந்த சிலர் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். அதில் சிலர் அவர்களுடைய நாட்டிற்கு உரிய இராணுவ உடையில் இருந்தார்கள். அவர்களின் பாதுகாவலர்கள் அனைவரின் கையிலும் அதிநவீன துப்பாக்கிகள் இருந்தன. அவர்களுக்கு எதிரில் வயதில் குறைவான சில சிறுவர்களும் சிறுமிகளும் நின்று கொண்டிருந்தார்கள். சில பெண்கள் அவர்கள் குழந்தையை தோளில் அணைத்தபடி மிரட்சியுடன் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரின் முகத்திலும் ஒரு மரண பயம் தெரிந்தது. அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த வயதான மற்றும் ஒரு வல்லரசு நாட்டின் இராணுவ உடையில் இருந்த ஒருவன் காயத்ரியை குரூரமாக பார்த்து சிரித்து கொண்டே கண்ணடித்தான். அதை பார்த்து கோபமாக திட்டுவதற்கு வாய் திறந்த காயத்ரியின் கையை பிடித்து அந்த இடத்தை விட்டு இழுத்து கொண்டு சென்றாள் மைத்ரேயி. ஆல்வின், பெஞ்சமின் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் அனைவரும் அந்த ஆய்வுக்கூடத்தில் கூடியிருந்தார்கள். மைத்ரேயும் காயத்ரியும் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தனர். காயத்ரியை யாரோ உற்று பார்ப்பதைப் போல அவள் உள்ளுணர்வு எச்சரிக்கவே அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அந்த இராணுவ உடையில் இருந்த வயதானவன் அவளையே விழுங்கி விடுவதைப் போல உற்று பார்த்து கொண்டிருந்தான். அந்த கூட்டத்தில் ஒருவன் பேச ஆரம்பித்தான். எங்களுடைய எல்லா கேள்விக்கும் பதிலளிக்க உங்க சப்ஜெக்ட் தயாரா என்றான். ஆல்வின் புன்னகையுடன் தயார் என்றான். நாங்கள் ஆலோசிக்கிற ரகசியங்கள் யார் மூலமாகவும் வெளியே போய்விடக்கூடாது. அதுக்காகத்தான் இன்னைக்கு எல்லா பணியாளர்கள் அப்புறம் விஞ்ஞானிகளை வெளியேற சொல்லிட்டோம். இந்த ரிசர்ச்சால லாபம் அடையிறவங்க மட்டும்தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காங்க என்றான் ஆல்வின். அப்போ உன்கிட்ட இருக்கிற சிறை கைதிகள் எல்லாரையும் இன்னைக்கு அதிகாலையிலேயே வேற ஒரு லொக்கேஷனுக்கு மாற்றியாச்சு. இப்போ இந்த ஆராய்ச்சி கூடத்தோட சிறையில் இருக்கிறது ஒரு 13 வயசு சிறுமியும் நம்ம சப்ஜெக்ட் பரத்தும் தான். அப்போ செக்யூரிட்டி ஆட்கள் ஏற்கனவே இருக்கிற 150 பேர் தவிர உங்களோட தனிப்பட்ட பாதுகாப்புக்குன்னு வந்திருக்கிற பர்சனல் பாடிகார்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மட்டும் இந்த இடத்த சுற்றி 5 கிலோமீட்டருக்கு எந்த வயர்லெஸ் நெட்வொர்க்கும் வேலை செய்யாது. அதுவும் இல்லாமல் எல்லா பாதுகாப்பு அம்சங்களையும் ஆட்டோமேட்டிக் மோடிலிருந்து மேனுவல் மோடுக்கு மாற்றியிருக்கேன். அதனால் நோ சான்ஸ் ஃபார் ஹேக்கிங்.
ஆல்வினின் பதிலால் திருப்தி அடைந்த அவர்கள் பரத்தை ஒரு முறை பார்ப்பதற்கு விரும்பினார்கள். அடுத்த 20 நிமிடங்களில் பரத்தை அங்கு ஒரு சக்கர நாற்காலியில் உட்கார வைத்து அழைத்து வந்தார்கள். பரத்தின் தலை தொங்கி இருந்தது. வாட் ஹேப்பன் டு ஹிம் என்று பதறினாள் மைத்ரேயி. ஆல்வின் குரூரமாக சிரித்து கொண்டே, இவனால் எங்களுக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு 1% கூட வாய்ப்பில்லைதான். ஆனாலும் ஒரு பாதுகாப்புக்காக எபிடியூரல் இன்ஜெக்ஷன் ஒரு 30 ml, அப்புறம் நியூரோமஸ்குலர் பிளாக்கிங் ஏஜென்ட் ஒரு 30 ml, ரெண்டையும் அவனோட உடம்புல செலைன் வழியாக ஏற்றி இருக்கும். இந்த காம்பினேஷன் மருந்தை உடலுக்குள்ளே செலுத்தினா ஒரு மதம் பிடிச்ச யானையால் கூட 2 நாளைக்கு உடம்புல எந்த பகுதியையும் அசைக்க முடியாது. அதனால் இவன் ஒரு விஷயமே இல்லை என்றான். மைத்ரேயிக்கு புரிந்துவிட்டது. பரத் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரிழக்கப் போகிறான். அவளையும் அறியாமல் அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. ஐயோ பரத், என்னை மன்னிச்சிடு. உங்கள் அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று மனதிற்குள் புலம்பினாள். இப்படி உடம்பு முழுவதும் செயலிழந்த இவனால் எப்படி நமக்கு உதவ முடியும் என்றான் அங்கு வந்திருந்த முக்கிய நபர்களில் ஒருவன். இவன் உடம்பு மட்டும்தான் செயலிழந்து போயிருக்கு. ஆனால் இவனோட முகத்தசைகள் வேலை செய்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அவனால் பேச முடியும் என்றபடி பரத்தின் அருகில் இருந்த காவலாளியை ஆல்வின் பார்க்க, அவன் பரத்தின் தலைமுடியை பிடித்து இழுத்து அவனுடைய தலையை நேராக நிமிர்த்து பிடித்து கொண்டான். பரத்தின் முகம் சோர்வாக இருந்தது. கண்கள் பாதி திறந்தும் மூடாமலும் இருந்தது. காயத்ரிக்கு அழுகையே வந்துவிட்டது. ஐயோ பரத் என்று வாய்விட்டு அழுதவளின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் மைத்ரேயி. அப்போது பரத் வாய் திறந்து பேசினான். ஆல்வின், வேதவல்லிய மேம் கிட்ட கூட்டிக்கிட்டு வந்தாதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் என்றான். உடனே ஆல்வின் கோபமாக, நீ எங்களுக்கு இன்னைக்கு கோஆப்ரேட் பண்ணலன்னா அடுத்த 2 நாளில் உங்கள் ஃபேக்ட்ரியில் எலக்ட்ரிக் ஃபர்னேஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது நடக்கிற விபத்தில் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் எரிஞ்சு சாம்பலாகிடுவாங்க என்று கூறி சிரித்தான். ஆல்வின், நீ சொன்ன மாதிரியே அந்த சின்ன பொண்ணை மைத்ரேயி கிட்ட சேர்த்துடு. கொஞ்சமாவது அடுத்தவங்க மேலே இரக்கம் காட்டு என்றார் பெஞ்சமின் கோபமாக. அடுத்த 15 நிமிடங்களில் அங்கு அழைத்து வரப்பட்டாள் வேதவல்லி. அவளை பார்த்த மைத்ரேயி ஓடிப்போய் அவளை கட்டிப்பிடித்து கொண்டு ஐயோ வேதா என்று அழுதாள். பிறகு பரத்தை பார்த்து நன்றியுடன் கையெடுத்து கும்பிட்டாள். போதும் இந்த நாடகமெல்லாம், நம்ம வேலையை தொடங்குவோம் என்றார்கள் மற்றவர்கள். அனைவரும் அங்கிருந்த அந்த ரிவர்ஸ் ஆப்டிகல் கண்ணாடி அறையை நோக்கி சென்றார்கள். முதலில் பரத்தை அந்த அறைக்குள் அனுப்பி அமர வைத்தார்கள். அதுவரை ஓலமிட்டு கொண்டு அந்த அறைக்குள்ளேயே சுற்றி கொண்டிருந்த பிரேதாத்மாக்கள் பரத்தின் தன்மையை நொடிப்பொழுதில் உணர்ந்து கொண்டு அவனுடைய கையை பிடித்த வண்ணம் அமைதியாக அவனுக்கு அருகில் அமர்ந்தன. பரத்தின் தலை தொங்கியபடி இருந்தது. அவனுடைய கழுத்திற்கு கீழே ஒரு சிறிய மைக் செட் செய்திருந்தார்கள். இந்த ஆத்மாக்களை உடனே இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுங்க, இல்லைன்னா மற்றவங்க கூட வர்ற ஆன்மாக்களோட என்னால் சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது என்றான். உடனே அந்த கண்ணாடி அறைக்குள் இருந்த ரிவர்ஸ் ரேடியோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சி அளவை குறைத்தார்கள். அனைத்து ஆன்மாக்களின் ஓலமும் நொடிப்பொழுதில் நின்றன. முதலாவதாக ஒரு வல்லரசு நாட்டின் தலைமை இராணுவ அதிகாரி ஒரு கைக்குழந்தையுடன் இருந்த பெண்ணை இழுத்து கொண்டு உள்ளே நுழைந்தார். அந்த பெண் உடனே வந்த அவளுடைய கணவனின் பிரேதாத்மா பரத்தின் கையை பிடித்து கொண்டது. அந்த அதிகாரி சில இராணுவ ரகசியங்களை பற்றியும் அணு ஆயுத பரிசோதனையின் தரவுகளை பற்றியும் கேட்டார். எந்த பதிலும் பரத்திடமிருந்து வராததால் சிரித்துக்கொண்டே பரத்திடம் கூறினார், உன் கையை பிடிச்சிருக்கிற அவங்கிட்ட சொல்லு. எனக்கு இப்போ நான் கேட்ட தகவல் கிடைக்கலன்னா அவனோட இந்த குழந்தையை என்னோட நாய்களுக்கு இரையா போட்டுடுவேன். அப்புறம் அவனோட மனைவியை என்னோட ஆளுங்க எத்தனை பேர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது என்றான் குரூரமாக சிரித்து கொண்டே. இதை கேட்ட அடுத்த நொடி அந்த பிரேதாத்மா அவர் கேட்ட கேள்விகளுக்கான பதிலை பரத் மூலமாக கூறத் தொடங்கியது. அடுத்த 5 மணி நேரத்தில் அங்கு வந்திருந்த அனைவரும் அவர்களின் கேள்விகளுக்கான விடைகளையும் மற்ற இரகசிய தகவல்களையும் அந்த பிரேதாத்மாக்களின் நெருங்கிய உறவினர்களை அச்சுறுத்தி பெற்றுக்கொண்டனர். எல்லாம் முடிந்து பரத்தை வெளியே அழைத்து வந்து அவனுடைய கழுத்தில் ஒரு பெரிய இன்ஜெக்ஷனை செலுத்தினார்கள். இந்த ஆன்மாக்கள் எதுவும் பொய் சொல்லி இருக்காதில்ல என்று ஆல்வினை வெறுப்பாக பார்த்த பரத், ஆன்மாக்கள் எப்பவுமே பொய் சொல்லாது. பொய் சொல்லி ஏமாத்துறது எல்லாமே உன்ன மாதிரி ஈனப்பிறவிங்க செய்கிற வேலை என்றான். இதை சொல்லும் போதே பரத்தின் கண்கள் மேலே சொருகி உடல் லேசாக உதறத் தொடங்கியது. தேங்க்யூ பரத், உன்னால் எனக்கு 2 லட்சம் கோடி லாபம். கண்டிப்பாக உன்னோட குடும்பத்தை உயிரோட விடுறதை பற்றி கன்சிடர் பண்ணுறேன் என்றான். பரத்தின் உடல் மெதுவாக துடித்து கொண்டே அடங்கியது. அருகில் இருந்த ஒரு காவலாளி பரத்தின் நாடியை பிடித்து பார்த்துவிட்டு ஹீ இஸ் டெட் என்றான். ஆல்வின் சிரித்து கொண்டே, இவனை எரிச்சு அந்த சாம்பலை நமக்கு மேலே இருக்கிற ஏரியில கரைச்சிடுங்க என்றான். பரத்தின் உயிரற்ற உடலை இந்த காவலாளிகள் இழுத்து கொண்டு போவதை கதறி அழுதபடியே பார்த்து கொண்டிருந்தாள் காயத்ரி.
உன்னை பார்த்தாடா நான் பயந்தேன். மனித உயிர்களுக்கும் உணர்வுகளுக்கும் கொஞ்சமும் மதிப்பு கொடுக்காத இந்த கேடுகெட்ட உலகத்தில் பிறந்ததுக்கு நாங்கள் தான் வைக்கப்படணும். ரெஸ்ட் இன் பீஸ் பரத். எங்கள் எல்லாரையும் விட நீ 1,00,000 மடங்கு உயர்ந்தவன் என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள் காயத்ரி. எல்லாம் முடிந்து விட்டது. காயத்ரி, மைத்ரேயை, வேதா மற்றும் அந்த பிரேதாத்மாக்களின் உறவினர்களையும் ஒரு கண்ணாடி அறைக்குள் அடைத்தார்கள். ஆல்வினும் அவனுடைய கிளையன்ஸும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பல வருடங்களாக தேடிக்கொண்டிருந்த பல ரகசியங்களின் தகவல்கள் அவர்களுக்கு கிடைத்திருந்தன. அதில் பெரும்பாலானவை மனிதகுலத்தின் பேரழிவிற்கு காரணமாக அமையக்கூடியவையாகும். பெஞ்சமினுக்கு அங்கிருக்க விருப்பமில்லாததால் அவர் தன்னை அங்கிருந்து அழைத்துச் செல்லுமாறு தன்னுடைய காவலாளிகளிடம் கேட்டுக்கொண்டார். மைத்ரேயி பரத்தை நினைத்து அழுது கொண்டிருந்தாள். ஐயோ, என்னோட பொண்ணுக்காக எத்தனை பேரை நான் பலி கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடு காயு என்றவளை வெறுமையாக பார்த்த காயத்ரி, பரவாயில்ல மேம், நாம் எல்லாரும் இறந்து மேலே போய் பரத்தை பார்த்தா அவர்கிட்ட சாரி கேட்டுக்கலாம் என்றாள். அந்த கண்ணாடி அறைக்குள் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரின் முகத்திலும் மரண பயம் தெரிந்தது. அழுது கொண்டிருந்த ஒரு குழந்தையை அதனுடைய தாய் தட்டி கொடுத்து சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்தாள். பார்ட்டியில் போதையில் இருந்த ஆல்வினுடைய முக்கிய கிளையன்கள் ஒருவன் ஆல்வினை பார்த்து, ஐ வாண்ட் தட் டஸ்கி இண்டியன் கேர்ள் என்றான். அதற்கு ஆல்வின் சிரித்து கொண்டே, உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ போய் எடுத்துக்கோ என்றான். சில நிமிடங்களில் அந்த இராணுவ அதிகாரி கண்ணாடி அறைக்குள் பாதுகாவலர்களுடன் நுழைந்தான். அந்த அறைக்குள் நுழைந்த அவன் காயத்ரியின் கையை பிடித்து இழுத்தான். யூ பாஸ்டர்ட் என்று திட்டிக்கொண்டே எழுந்த மைத்ரேயின் கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டான் ஒரு காவலாளி. அப்போது காயத்ரி மைத்ரேயை பார்த்து, ரிலாக்ஸ் மேம், ஏதாவது ஒரு வகையில் மரணம் வந்துத்தான் ஆகணும் என்றால் விரக்தியாக. காயத்ரியின் தோளை பிடித்து இழுத்து கொண்டு சென்றது அந்த போதையில் இருந்த மிருகம். மைத்ரேயி தரையில் மண்டியிட்டு கதறி அழத் தொடங்கினாள்.